வணக்கம் என் அன்பான உறவுகளே. என்ன கடலையை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பச்சை கடலை. நல்லா அலசிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலான்னு நல்லா கடலையை ஒரு அலசிட்டு வேறு தண்ணியை ஊற்றி பாருங்கள் வச்சுருக்கேன். பச்சை கடலை அவிச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நாங்களாம் அப்படியே செடியோடு பிடுங்கி இந்த செடியை தான் பிடுங்கி இந்த கடலையை உரித்து திங்கிறோம்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ கொடுத்து விட்டாங்க ஊர்லேருந்து கொஞ்சோண்டு காஞ்ச கடலையும் கொஞ்சோண்டு பச்சை கடலையும். சரி இதை அவிச்சிருவோமே அப்படின்ட்டு இப்போ நான் அவிச்சிருக்கேன். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது தான் கடலை. பச்சை கடலை அவிச்சு திங்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் நான் உப்பு போட்டு அவிச்சு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை உரித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சாப்பிடும்போது நல்லா நெய் உரைச்சிக்கிட்டு கடலை வந்து எல்லாமே முத்தின கடலையாக இருக்கா, நல்லா இருக்கும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இந்த கடலையை உரிக்கிறேன். நீங்களும் பச்சை கடலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ. வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ போட போகிறோம்னா, பச்சை பயிறு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அதை முளைக்கட்டி வச்சுருக்கேன்ட்டு வச்சாச்சு. பார்த்தா வேறு ஒரு வேலை நினப்பில் அதை சுத்தமாக நான் மறந்துட்டேன். இங்கே பாருங்க எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க. இதை வந்து என்ன செய்யலான்னு இப்போ தாளிக்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். வாங்கப்பா அது எப்படி இருக்குன்னு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு அகலமான தட்டில் கொட்டி பார்ப்போம். பார்த்தீங்களா, முளைச்சி நல்லா கொழு கொழுவாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கீழே உள்ள பயிரெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் கொட்டுவோம். வாவ், பார்த்தீங்களா, அப்படியே ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சுருவோமா? நல்லா முளைச்சிருச்சு. ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சுருவோமா? கொஞ்சோண்டு வெங்காயம் அரைஞ்சி போட்டு வதக்கி விட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருவோமா? சூப்பர். இதுபோல் பச்சை பயிர் நீங்களாம் முளை கட்டியிருக்கீங்களா? நான் முளை கட்டணும்னு கட்டல, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கழுவிட்டு அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நல்லா முளைச்சி வந்துருச்சு. எல்லா பயிருமே நல்லா முளைச்சி வந்துருச்சு. அப்படியே கூட நம்ம வெறுமனே சாப்பிட்லாம். இருந்தாலும் ஒரு தாளிப்பை கொடுத்து சாப்பிடுவோம். ஓகே, மறந்துட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து கடுகு போடல, வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் அப்படியே போடு. இப்போ முளை கட்டி வச்சுருக்க அந்த பயிரை எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிர் தான். சொட்டு தண்ணி விட்டுக்கிறோம் கொஞ்சமாக, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். லைட்டாக உப்பு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பச்சை பயிறு முளைக்கட்டி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பயிர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வெங்காயம்லாம் போட்டுக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேக வேக தண்ணியாக வருதா? இப்போ சுண்டி வெந்துருச்சு. நம்ம கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ சூப்பராக பச்சை பயிறு முளை கட்டின சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி முளைக்கட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியானது கூட. காலை டைம்லேயே நீங்கள் கொடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.